பரதன் போருக்கு, அதாவது தசரதன் போருக்கு செல்லப்படும் போது அவனுடைய எண்ணங்கள் எதை எடுக்கின்றான்? இன்று 3 சாம்ராஜ்யங்களையும் நான் அடக்கி ஆட்சி புரிய வேண்டும் என்று அவன் எண்ணுகின்றான். அந்த எண்ணத்தின் தன்மை அவன் உயிரிலே படுகின்றது. அப்ப அந்த உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சியில் அவன் இயக்குகின்றது. அப்போ அவன் நுகர்ந்த உணர்வெல்லாம் அவன் உடலாக அது அமைந்து விடுகின்றது. அப்ப அந்த உணர்ச்சியின் வேகத்தால் அவன் 3 சாம்ராஜ்யத்தையும் வென்று விடுகின்றான். வென்ற பின் என்ன செய்யறான்? எதை எண்ணானோ இந்த உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் நகர்ந்து அந்த கைலேகி என்ற நிலையை அங்கே அவன் உடல்லே என்றான் மற்ற தீமைகளை தீமைகளை. அப்ப போருக்கு போகும்போது என்ன நடக்கின்றது? அவன் எண்ணிய உணர்வுகள் இந்த உயிரால் உணரப்பட்டு அந்த சக்தி ஓம் என்று இந்த உணர்வின் தன்மை இயக்க சக்தியாக அவன் உடலாகின்றது. அப்ப தசரத சக்கரவர்த்தி அப்ப ஒரு மனைவி ஆகின்றது. அதன் சக்தியாக இயக்கிதான் வெற்றி பெறுகின்றான். வெற்றி பெற்ற பின் என்ன செய்கின்றான்? மனைவியிடம் கேட்கின்றான், எனக்கு வெற்றி பெற செய்தார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான். நான் சமயம் வரும்போது நான் கேட்கின்றேன் என்ற நிலையில் வருகிறேன். அப்போ இவருடைய காலங்கள் கடக்கின்றது. ஆக குழந்தைகளுடைய கல்யாண பருவம் கூடுகின்றது. அந்த கல்யாண பருவம் கூடப்படும் போது, கல்யாணம் வரும்போது அப்போ அந்த தன்னுடைய மூத்த மகன் ராமனுக்கு இந்த பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஆக அப்பா அவனுக்கு வேண்டிய நிலைகளை திருமணம் செய்து பட்டாபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றான். அப்போ பரதனுடைய தாயாரும் இதற்கு தக்கவாறு அது செயல்படுகின்றது. இருந்தாலும் அவனுடைய உள் மனசு, அதான் கூனி சகுனின்னு சொல்றாங்க, கூனி என்று சொல்வார். அந்த கூனி என்ன செய்து அந்த குறுகிய மனம் கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு பட்டஞ்சூட்டினால் நல்லா இருக்கும் என்று. இப்ப நாம ஒரு நெல்லை விதைத்தால் அதன் வித்தைதான உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த நெல்லின் தன்மை நல்லதாக இருப்பினும் அதன் அருகிலே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை வரப்பும் போது அதன் பக்கத்தில் வரக்கூடிய தீமை நிலைகள் வளராது. இந்த நெல் நல்ல முறையில் வளரும். இதே போல அந்த தீமையை அமிழ்த்தி விட்டால் நெல் நல்லா வரும். ஆனால் அதே சமயத்தில் அந்த போர் முறைகள் செய்த இந்த தான் வெற்றி பெற்று தந்த அதே உணர்வு என் மனைவி ஆனாலும் இப்ப அந்த காலம் வரும்போது அதுவே அணுவாக விளைகின்றது. அணுவாக வரும்போது தன் இனத்தை தான் அது பெருக்க எண்ணும் என்ற நிலையை ராமாயணத்தில் தெளிவாக காட்டுகின்றன. அதே சமயத்தில் இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எண்ணியுடனே இந்த பரதனோ தான் சகோதரருடன் ஒன்றுபட்டு வாழ்ந்தான். ஏனென்றால் அன்பு பண்பு பரிவு என்ற நிலைகளில் அரவணைக்கும் சக்தி இந்த ராமனுடைய தாயாருக்குண்டு. ஆனால் இவனுடைய பரதன் இந்த ராமனுடைய நிலையிலும் ராமனுடைய தாயாரிடத்தில் அதிகமாக இருப்பதனால் நாம் தன் பையனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் ஆசை இருப்பினும் அவன் மறுத்து விடுவான் என்ற உணர்வு தான் அங்கு வருகின்றது. எப்படியும் தன் பையனுக்கு பட்டம் கெட்ட வேண்டும் என்ற உணர்வுடன் அவனை தன் தாயார் வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றான். தாயார் வீட்டுக்கு அனுப்பிய பின் அந்த தசரதன் கேட்கின்றான், அன்னைக்கு 2 வரம் கொடுத்தீங்கல்ல, அந்த 2 வரத்தை கொடுக்குங்களாங்க. நீ தாராளமே கொடுக்கிறேன் என்று. ஆகவே அந்த 2 வரத்தை நீ கீழ் நான் தருகிறேன் என்று சொல்லப்படும் போது என்ன கேட்கின்றான்? முதல் வரப்படி ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். 2வது வரப்படி பரதனுக்கு இந்த பட்டத்தை சூட்ட வேண்டும். அந்த பட்டத்தை சூட்டினால்தான் என் கிளையில் என் பிள்ளை உயர்வா இருப்பான், என்னை பாதுகாப்பான் என்று இந்த உணர்வு வருகின்றது. அப்போ இதை கேட்டபின் அங்கு வெற்றி பெற காரணமாக இருந்தது. ஆனால் சீர்பட செயல்படுத்தும் ஒரு சீராக செயல்படுத்தும் மூத்த மகனுக்கே கெட்ட வேண்டும் என்றாலும் இதை தடைப்படுத்தி தான் வாக்கவே அது கேட்க தொடங்கிவிடுகின்றது. தான் எண்ணியபடி அது நடந்தாலும் அதே உணர்வும் வலிமை தன் உடலை எப்படி இயக்குகிற நிலையை தான் ராமாயணத்தில் தெளிவாக காட்டுகின்றன. இப்போ பரதன் அங்கே இதான இவன் கேட்ட பின் தசரதன் அன்னைக்கு வெற்றி பெற்றதே நாம் சாம்ராஜ்யத்தை சீராக்கி அவன் நல்லவனுக்கு பட்டம் சூட்ட முடியாது என்ற நிலைகளே இப்படி தடைமறிக்கின்றாரே, என் வாக்கும் தடைப்படுத்த விடாது, அவளுக்கு கொடுத்தது நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று 2க்கு மத்தியில் மனப்போராட்டமாகி வேதனையாகின்றார். அந்த வேதனை தன்மைப்பு ராமனுக்கு சொல்வதா, தன் மனைவி சொன்னதை கேட்பதா என்று இந்த வேதனை போராட்டத்தில் தசரதன் மடிந்து விடுகின்றான். மடிந்து விண்ண பின் பரதனை அங்கிருந்து அழைத்து வருகின்றன. வரும்போது இங்கே வந்து பார்த்தான் சாம்ராஜ்யம் சூன்யமாக இருக்கின்றது.
ராமனுடைய தாயாருடன் கேட்கின்றான். ராமன் எங்கே என்கிறான், காட்டுக்கு சென்று விட்டான். அதே சமயத்தில் மற்ற இங்கிருக்கும் நிலைகள் எல்லாம் என்னவென்று விசாரிக்கின்றான். ஆனால் இருந்தாலும் அவன் யாரும் எதுவும் பதில் சொல்லாத நிலைகள் எல்லாமே சூன்யமாக இருக்கின்றது. பின் யாரிடம் கேட்கலான்னு தன் தாயிடமே வருகின்றான். தாயிடம் கேட்கும்போது என்ன ஆகின்றது? அப்போதுதான் சொல்லுகின்றான், உன் தாயார் உன் அப்பா இறந்து விட்டார் என்று தாயார் சொல்லுகின்றார். காரணம், அன்னைக்கு நான் போரில் வெற்றி பெறப்படும் போது வெற்றிக்காக வேண்டி நான் அவர் ஜெயிக்க காரணமாக இருந்தேன். அப்போது உங்க அப்பா தான் சொன்னான், உனக்கு 2 வரம் தருகின்றேன், வாங்கிக்கொள் என்று. நான் சமயம் வரும்போது கேட்கிறேன் என்று சொன்னான். அதனால்தான் எனக்கு இதுதான் சமயம், என் மகனுக்கு பட்டம் சூட்டி நான் அந்த மகிழ வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன். ஆனால் சகோதரன் இருந்தால் இங்கு செய்ய முடியாது. ஆனால் காட்டுக்கு அனுப்பிவிட்டால் உனக்கு சிக்கல் இல்லாமல் திருமணம் நடக்கும் என்று. இதைத்தான் உன் தந்தையிடம் நான் கேட்டேன். அவர் தாங்காது மடிந்து விட்டார். என்னுடைய வரத்தில் நான் தவறு செய்யவில்லை என்று இப்படி சொல்லியிருந்தான். அப்பதான் அவன் சொல்றான், பரதன், அட சண்டாளி, உன்னுடைய தாயாரும் என் பாட்டம் வீட்டில் இதைத்தான் செய்தது, அதுவே நீ இப்ப செய்திருக்கின்ற. அன்றே ஒன்று உன்னை கொண்டிருந்தால் இந்த நிலை வராது அப்படின்னு அவன் சொல்றான். காரணம், நாம் எப்போது பிறருடைய உணர்வுடைய நிலைகளை எடுக்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்து விடுகின்றது. அப்போதே நாம் கொன்று விட்டால், நாம் வேதனை என்ற உணர்வு எழுப்பும்போது ஈஸ்வரா என்ற துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற்று இதை அடக்கிவிட்டால் நமக்குள் அந்த பரம்பரை என்ற நோய்கள் வராது. ஆகவே நாம் குழந்தை மேல் இருக்கும் பாசத்தால் வளர்த்து கொண்டால் அந்த பாசத்தின் தன்மையை அவன் நல்லவனாக வேண்டும் என்று திருப்பி விட்டால், அவன் பாசத்தால் நாம் எடுக்கும்போது வேதனை என்ற உணர்வு வரப்போகும்போது இதயமாகும். நாம் தொழிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தொழில நஷ்டமாகுது என்பது அந்த வேதனை என்ற உணர்வை நமக்குள் வளராது. நாம் அப்பவே அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து நாம் கொன்றுவிட்டால் அந்த உணர்வின் தீமைகள் நமக்குள் செயல்படாது என்ற நிலையை காட்டுவதுதான் உணர்வுகள் உணர்ச்சிகள் நுகர்வதை எண்ணங்கள் எப்படி ஆகின்றது, உணர்ச்சியின் தன்மை நம்மை எப்படி இயக்குகின்றது என்பதனை தெளிவாக்குவதுதான் இங்கே காட்டுகின்றான். காரணம், தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் பிரம்மகுரு. இப்போ ஒருத்தர் பேசுவதை நாம் கவர்ந்து கேட்டால் வசிஷ்டர், உணர்வின் தன்மை நுகர்ந்தால் நம் உடல் குணத்தின் தன்மையை நமக்குள் உருவாக்கும் பிரம்மமாகி அணுவாக உருவாகி விடுகின்றது. அந்த அணுத்தன்மை ஆகிவிட்டால் வசிஷ்டர் பிரம்மகுரு. பிரம்மகுருவின் மனைவி யாரு? அருந்ததி. எந்த குணத்தின் தன்மை கவர்கின்றமோ அது உணர்வின் தன்மை அணுவாகும்போது அதன் இனத்தின் தன்மையை தான் இயக்கம் என்பது அருந்ததி என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரம். ஆக இங்கே விஷ்ணு உயிர், விஷ்ணுவின் மகன் பிரம்மா, சீதா ராமன் விஷ்ணுவின் மறு அவதாரம் என்ற நிலைகளும் தெளிவாக கூறுகின்றார். நாம் எந்த உணர்வின் தன்மை எடுக்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகும்போது அந்த பிரம்மாவின் அதாவது மனைவி சரஸ்வதி, இங்கே அதன் ஞானமாக இயக்கம் என்றும், இங்கே வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. எதை கவர்ந்தமோ அது உருவாக்கப்படும் போது பிரம்மமானாலும் அது இணைந்து அந்த சக்தியாக இயக்கம் என்று ஒரு சொல்லில் நிறுத்துகின்றன. இங்கே எந்த உணர்வின் தன்மையோ அந்த ஞானத்தின் தன்மை இங்கே இயக்கம் என்றும் இங்கே கூறுகின்றன. ஆனால் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் எதன் சுவையின் உணர்ச்சிகள் எண்ணங்களாக இயக்குகின்றதோ அப்ப அந்த அணுவாகப்படும் போது அதனுடைய இயக்கமும் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பமும் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. உயிரின் இயக்கமும் இதேதான். விஷ்ணு என்று இருக்கும்போது இயக்கம் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. ஆகவே இந்த விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன். ஆக எந்த உணர்வின் தன்மையோ அதன் உணர்ச்சியின் அணுவாகி அந்த உணர்வின் தன்மை உடலாக்கி அதன் வழியே இயக்கம் என்றும் தெளிவாக நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. ஆகவே நாம் இங்கே ராமாயணத்தில் அங்கே என்ன சொல்லினான், என் தாயார் நிலைகளில் உன் தாயார் எதை செய்ததோ அதுவே நீ செய்கின்றாய். இப்ப நாம் பரம்பரை நோயும் பரம்பரை குணங்களும் நமக்குள் வருகின்றது. இன்னொரு உடலில் விளைந்த உணர்வின் தன்மையை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் வருகிறது. அப்போது நமக்குள் வளராது, அது கொன்று பழக வேண்டும். எப்படி? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை சங்கடத்தையோ சலிப்பையோ வேதனையோ வெறுப்பையோ சந்தர்ப்பத்தால் நம் ஆசையின் நிமித்தம் வரப்படும் போது அதன் அறிவிலே நாம் செல்லுகின்றோம். இப்ப நாம் தொழிலின் நிமிஷத்தில் நாம் வேலை செய்து வரப்படும் போது எல்லோருக்கும் நன்மையை செய்கின்றோம். அதில் எதிர்பாராத நிலைகளில் ஒருவன் குறை கூறினால், நான் நல்லது செய்தும் குறை கூறும்போது
அவன் நாம் இந்த இடத்தை பிடிப்பதற்காக அவன் குறை கூறுகின்றான். அந்த குறையின் உணர்வின் நுகரப்படும் போது அந்த உணர்வு நமக்குள் இணைந்தவன் அதுதான் தாயாகின்றான். அந்த உணர்ச்சியின் தன்மை வெறுப்படைந்து அவனுக்கு தொல்லை, எனக்கு இப்படி செய்கின்றான் என்ற வேதனை உணர்வு நமக்குள் எடுக்கப்படும் போது அவனை நினைக்கும் போதெல்லாம் வேதனை வருகின்றன. அப்ப நாம் வேதனைப்படும் செயல் வரப்படும் போது நாம் சிந்திக்கும் தன்மை இல்லாமல் இழக்கின்றோம். நமக்கு தீங்கு செய்த உணர்வு தான் வளர்கின்றதே தவிர நமது நன்மை செய்த உணர்வை நாம வளர்க்க முடியலை. அப்போது தீமை செய்தும் உணர்வுகள் நமக்குள் வளராது. அப்பவே கொன்று பழகுதல் வேண்டும். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்றும் அந்த இயக்க சக்தியை நாம் மாற்றினோம் என்றால் நமக்குள் அந்த தீமை என்ற நிலை வராது. இதே போல நாம் தொழிலின் நிமித்தமானாலும் சரி, வியாபார நிமித்தமானாலும் சரி, சிறு நஷ்டமாயிட்டால் இப்படி ஆய்விட்டது என்று மனசோர்வடைந்து வரும்போது வேதனை வருகின்றது. வேதனை என்று உணர்வு வந்தால் அடுத்து சிந்திக்கும் தன்மை குறைகின்றது. உடல் பலவீனமும் ஆகின்றது. முதலில் தொழிலின் பேரி செல்வத்தை பாதுகாக்கும் தன்மையை இழந்து விடுகின்றது. அப்ப நாம் செல்வத்தை பாதுகாக்க முடியாத நிலை ஆகிவிடுகின்றது. அதே போல குடும்பத்திலும் பற்றற்ற நிலை வருகின்றது. மனதும் குழப்பம் ஆகின்றது. ஆக நமக்குள் நம்ம வாழ்க்கையை மீண்டும் மனிதனுடைய உடலுக்கு மீண்டும் திரும்பி உடல் பற்று வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் எனது குருநாதர் காடு மேடெல்லாம் அலைய செய்து ஒவ்வொரு உணர்வுகளும் உன்னை நுகரப்படும்போது என்ன செய்கின்றது என்று பச்சளை ரூபமாக காட்டினார். ஒரு பச்சளை நுகர்ந்த பின் அது உனக்குள் எப்படி பேசுகிறது என்று பாரு அப்படிங்கிறார். ஒரு பச்சளையை நுகர்ந்த உடனே அந்த பச்சளை பேசுமா அப்படின்னு கேட்கிறார். எப்படி சாமி பேசணும் பார், பேச வைக்கிறேன் பார் அப்படிங்கிற அந்த பச்சளை நசுக்கணும் உடனே செய்து நுகர்ந்த உடனே வாய் அப்படின்னு சொல்லி அதை பேச ஆரம்பிக்குது. ஐயே எனக்கு ஒப்படியா வருது, ஒமட்டலா வருதுன்னு. இப்ப எது பேசுது? நீ பேசுறியா அந்த பச்சளையா? இப்படி ஒவ்வொரு இலைகளையும் நுகரப்படும் போது இப்ப இதே மாதிரி அவர் திடீர்னு இருந்தவொன்னு ஊங்கி அடிக்க வருவார். அப்ப அடிக்க வந்தவொடனே நுகர்ந்த உடனே நினைச்சுது யார் அடிக்க வந்தது? நுகர்ந்த உணர்வு உனக்குள் வந்து நினைச்சு பயப்பட வைக்குது. அப்ப நீ பயந்தையா? நான் செய்த செய்கை நீ நுகர்ந்த பின் உன்னை பயமுறுத்த செய்ததா? அப்ப நீயா நானா? இதுல ரெண்டும் சொல்லணும். இப்படி எல்லாம் வினாக்களை கிளப்பிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இது அனுபவ ரீதியில் ஒவ்வொன்றையும் சில இது கொண்டாடுறார். சில நேரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இது ஏதாவது ஒன்று சொல்லுவார். இது நல்லதா கெட்டதான் பாரு. நல்லதுன்னு சொன்னா எப்படி நல்லதும் பாரு, கெட்டதுன்னு சொன்னாலும் எப்படி கெட்டது. இந்த வினா கொடுக்கறது முன்னாலே நாம கெட்டது கெட்டதுன்னு சொன்னாலும் கூட எப்படி கெட்டதுங்க, நல்லது நல்லதும் அல்ல, கெட்டது கெட்டதும் அல்ல. இப்ப நீங்க நல்ல தேனும் பாலும் சுவையா நீங்க சாப்பிடுறீங்க, நல்லது தானே. உடம்புக்கு முடியாத நேரத்தில் சாப்பிட்டா இது அப்போது கெட்டதா நல்லதான் பாரு. இது சொல்லி போட்டு இதெல்லாம் நல்லதுதானே பாரு. எப்படி நீ நல்லது சொல்லு பாப்பீங்க. நீ உடம்பு முடியாம போச்சு நல்லதுதான், நீ சாப்பிட்ட உனக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தான் பாரு. எவ்வளவு நாசுக்கா அவருடைய உணர்வுகளை எனக்கு உணர்த்துறதுக்காக வேண்டி அனுபவ ரீதியாக கொடுத்தார். ஆனா மனிதன் வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நல்லதும் நல்லதும் அல்ல, கெட்டது கெட்டதும் அல்ல. இப்ப நான் மருந்து சாப்பிட்றோம், அப்புறம் கசப்பா இருக்குது, அது அந்த வெறுக்கக்கூடிய தன்மை வருது. மருந்து சாப்பிட்ட உடனே என்ன செய்யுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டதை நீக்கிட்டு நல்லது செய்யுது. அப்போ அந்த மருந்துக்குள்ள அந்த கசப்பின் உணர்ச்சி என்ன செய்யுது, நமக்கு நல்லது செய்யுதல்ல. ருசியின் தன்மை இருக்கப்படும்போது ருசியா நீ சாப்பிடும்போது உனக்கு ஏற்றுக்கொள்ளன்னு நினைச்சுது, வயிற்று வலி வந்துடுது, தலைவலி வந்துடுது, வாந்தி வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அப்ப இது எப்படி நல்லதாகும் அப்படின்னு கேட்கிறார். இதே மாதிரிதான் நாம் நுகரும் உணர்வுகளை இயக்குவது யார்? நமது உயிர் தான். அப்ப நமக்கு கடவுள் யார்? உயிரே தான். அந்த உணர்வின் தன்மை நாம் இயக்கி நம் உடல்ல அந்த உணர்வின் தன்மை அணுவாகிவிட்டால் நம் உள் நின்று அந்த குணத்தின் தன்மை உயிரை போலவே அது உள் நின்று கடவுளா இருக்கதான். ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், பிரணவத்துக்குள் பிரணவம், இயக்கத்தின் தன்மை எப்படி இருக்குன்னு காட்டுறார். ஆகையினாலே நாம் இந்த ஆயுள் கால மெம்பரா இருப்பதெல்லாம் எப்போது நமக்கு தீமை என்று தெரிகின்றமோ அப்போது அதை கொன்று பழகுதல் வேண்டும். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அது நமக்குள் வளராது. அந்த ஆத்ம சுத்தி செய்து அது அடக்கி பழக வேண்டும். அதை வளரக்கூடாது. நாம் மிளகாயை எப்படி குழம்பில போடும்போது அது ருசியா வருதோ, அதை மிளகா அதிகமாகி போச்சுன்னா ருசி கிடைச்சி. ஆகவே நாம் தீமை என்ற கார உணர்ச்சிகளை எப்போதெல்லாம் அது கொண்டு பழ வேண்டும். நாம குழம்புல அதிகமாக காரம் வச்சு நம்ம ரெண்டாவது சாப்பிடணுமா உசு உசுன்னு தள்ளி விட்டுறோம். அப்ப நம்ம சாப்பிட்றோமா? இதே போலத்தான் ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒருவர் தீங்கி செய்யறாங்கன்னா தீங்கி செய்யறான்னு தெரியுது.
எனக்கு இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே இப்படி செய்யறான்னு நம்ம உள்ளுக்கு போட்டோம்னு என்ன செய்யுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் கொள்ளும். ஆக நல்ல குணங்களை செயலிட்டு தான் மாற்று. அப்ப நாம எதை கொல்லணும்? அவனை எண்ணி அவன் வழியில் நமக்குள் நல்ல குணங்களை கொள்றதா? ஆனால் நமக்குள் அந்த நல்ல குணங்களை காக்க தீமை என்ற உணர்வு நமக்குள் வருவதா, அதை கொள்வதா? நல்ல யோசனை பண்ணி. அதனாலதான் இதை அதை உயர்ந்த சக்திகள் நீங்கள் பெறுவதற்காக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எனக்கு குருநாதர் எப்படி ஆயுள்கால மெம்பராக என்னை இணைத்தாரோ அதே போல ஆயுள்கால மெம்பராக இதை அமைத்து, இன்று அகசியன் எப்படி தன் வாழ்நாளின் நஞ்சை வென்றானோ, அவன் கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தனரோ, இருவரும் ஒன்றென இணைந்து ஒளியின் சரீரமாக பெற்றனரோ, அதன் வழிப்படி இந்த ஆயுள்கால மெம்பர்கள் இந்த குடும்பத்தில் ஒன்றும் பற்றுடனும் பரிவுடன் வாழ்தலும், தன்னை அறியாது வர தீய வினைகளை உடனே இங்கே தசரதன் சொன்னது போல அந்த நிலையை தீமை என்ற உணர்வுகளை அப்போதே அதை கொன்று அரும் உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கி பழகுதல் வேண்டும். இது தியான வழி அன்பர்கள் ஒவ்வொரு நிலைகளையும் இன்று ஆயுள்கால மெம்பர்கள் வந்தவங்க நீங்கள் இதன் வழிப்படுத்தி நடத்தி உங்க வாழ்க்கைக்கு பின் இந்திய உடல்தான் கடைசி உடல், இந்த உணர்வு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் ராமாயணத்தில் கோடிக்கரை என்று நாம் பல கோடி சரீரங்களை பெற்று கடைசி நிலையான நிலைகள் கடைசி நிலைகள் இருக்கிறோம், தனுசு கோடி. இப்ப நாம் அதை ராமாயணத்தில் என்ன செய்யறான், நேரம் ஆய்விட்டது என்று ராமன் மணலை கூட்டி சிவலிங்கத்தை பூஜிக்க தொடங்குகின்றான். அவனுடைய அர்த்தம் என்ன? இந்த மனிதன் வாழ்க்கையில் நம்முடன் பற்று கொண்ட நல்ல உணர்வுகளைத்தான் சேர்க்க வேண்டும். ஆகவே புவியின் ஈர்ப்புக்குள் அணைத்திடாது. அப்ப நாம எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எல்லாருடைய உடலில் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டால் இந்த உணர்வுகள் நமக்குள் என்ன செய்யுது, அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வரும். இதனால்தான் தனுசு கோடிங்கிறது. இப்ப ஒருத்தர் வேதனைப்படுகிறாரோ, சங்கடப்படுகிறாரோ, சலிப்புப்படுகின்றாரோ, அதை பாசத்துடன் கவர்ந்து கொண்டால் இந்த உணர்வு வந்து விடுகின்றது. அதனால்தான் சித்தர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். ஆக நாம் எதை கண்ணிலே பார்த்து இந்த உணர்வின் தன்மை நாம் அந்த புத்திரன் மேல அடிக்கடி பாசத்தை கொண்டால், நாம் குழந்தை மேல நாம் பாசத்தை கொள்ளுகின்றோம், ஒரு பொருளின் மேலே பாசம் படுகின்றோம், அது சீராகவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம். அந்த உணர்வின் தன்மை எழும்போது அந்த கணக்கின் பிரகாரம் என்ன செய்து நம்முடைய எண்ணமே யமனாகி நல்ல செயலை கொன்று வேதனையின் உணர்வு நோயாக்கி இந்த உடலுக்கு பின் நாம இன்னொரு உடலை கொண்டு என்றால் இந்த மனித உடல் அல்லாதபடி அந்த நஞ்சு கொண்ட உடலுக்கு யமன் அழைத்து செல்கின்றான் என்று இங்கே காரண பேர் காட்டுகின்றன. ஆகினால நாமோ இந்த உணர்வின் தன்மையை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியிலும் தீங்கை பார்க்கும் போதெல்லாம் அந்த அருள் பெற வேண்டும் என்று, பையனுக்கு கல்வியில் ஞானம் பெற வேண்டும், உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், நண்பர்களை பார்க்கும்போது அவங்க அறியாத இருள் நீங்க வேண்டும், அவர்களால் வந்தால் குறைகள் அவர்கள் பொருளறிந்து செயல்படும் தன்மை பெற வேண்டும். நாம் தொழில் நிமிடத்திலும் இதே மாதிரி அந்த வெறுப்பின் உணர்வை நமக்குள் வளராது நாம் இதை தடுத்து அவருக்குள் அந்த நிலை வரும். இப்போ ரோட்ல போறோம், 2 பேர் சண்டை போடுறாங்க, நம்மளுக்கு ஆத்திரமோ அல்லது பயமோ அல்லது ஏதோ ஒன்று வருது. அப்ப நாம அந்த நேரத்தில் நுகர்ந்த உணர்வு அறிய செய்து அடுத்த நிமிடம் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் தொடைத்து விட்டு இந்த சண்டை போட்டவங்களை அவங்களுக்குள் வந்து ஒன்றுபட்டு வாழும் தன்மையும் சகோதரத்துவம் அங்கு உருவாக வேண்டும் என்றும் அங்கு அவங்களுக்குள் மகிழ்ந்து வாழும் இந்த குணங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டால் நாம் அந்த நுகரும் உணர்வுகள் நமக்குள் அந்த உணர்வுகள் ஆட்சி புரிந்து நமக்குள் நல்ல குணங்களை ஒன்றாக்கும். அதனால்தான் இந்த வாழ்க்கையில் தனுசு கோடி என்று தீமைகள் உணர்வுகள் நமக்குள் வராதபடி இதை மாற்றுதல் வேண்டும். இதே மாதிரி கடையில நஷ்டமாச்சு, அதனால இப்படி ஆய்ப்போச்சின் வேதனை என்றால் உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழிவை பெற வேண்டும் என்று இந்த வேதனை உணர்வுகளை கொன்றுவிட்டு அந்த தனுசு கோடி என்னதை தீமைகளை நீக்கும் அந்த ஆயுதத்தை வைத்து நாம் பழக்குதல் வேண்டும். இந்த உணர்வின் தன்மை நாம் உடலுக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த தீமை என்ற உணர்வுகளை மாய்த்து விட்டு உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரத்தினுடைய தனுசு கோடி. அதனால் தீமையை நீக்கும். இதுதான் பரசுராம். நாம சமப்படுத்தும் உணர்வு இருந்தாலும் பாசத்தால் பிறருடைய உணர்வுகளை நாம் நகர்ந்து விடுகின்றோம். பரசுராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை வரும்போது ராமன் தான் ஜெயிக்கின்றான். காரணம் பரசுராம் என்ற நிலை வரும்போது பண்புடன் பரிவுடன் நாம் பாசத்துடன் கேட்கப்படும் போது அவனை சமப்படுத்த தயார்படுகின்றோம். வேதனைப்படுவனுக்கு ஏதோ உணவு கொடுத்து நாம கொடுக்கின்றோம். அந்த வேதனை உணர்வு வலுப்பெற்றது நாம் நகர்ந்து கொண்டால் அதை என்ன செய்து சிவதன்ஸ் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் வந்து சிவமாகி
வேதனைப்படும் உணர்ச்சி கொண்ட உடலாக மாற்றி விடுகின்றது. அதே சமயத்தில் வேதனைப்படும் செயல் வரப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை படப்படுத்தும் போது இது விஷ்ணு தனுஷ். ஆகவே உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்தால் இதை வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நாம தவிர்த்து கொண்டு வந்தால் தனுசு கோடி நாம் எத்தனையோ கோடி உணர்வு வருவதை நாம் தீமைகளை நீக்கி நீக்கி உயிரான உயிருடன் ஒன்றி ஒன்றென இணைந்து அவ்வாறு இணைந்தது தான் அந்த துருவ நட்சத்திரம். ஆகவே நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் தீமைகளை நீக்கிடும் சந்தை கொண்டர வேண்டும். இதான் மகாபாரத போரில் என்ன செய்யணும், தனுர்வேதம் எவர் கற்றுக்கொண்டாரோ அவர்தான் போர்முறை செய்யும் தன்மைக்கு வர முடியும். அப்படிங்கிறது மந்திரங்களால் சொல்லும் தன்மை பல மாயா ஜாலங்களை செய்யும் நிலைகள் வருவதுதான் அங்கே தனுர்வேதம் என்பது. இன்னொரு தீய உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து தீயதை பாய்ச்சி மற்றொன்று வீழ்ச்சியடைய செய்வதால் தனுர்வேதம் என்பது. நியாயத்தை தர்மத்தை கொள்ளும் தன்மை கொண்டு ஆக தர்மம் என்ற நிலைகள் நீதியை பார்த்தோம் என்றால் சத்திரியன் வாழ முடியாது. ஆக சத்திரிய தர்மம் நாட்டு ஆசைப்படுவதுதான் அவன் பிறருடைய நிலையை ஈர்கி இறக்கமற்று கொண்டும் தன்மைதான் நிலை வருகின்றது. இப்போது நாம் தொழில் நடத்தினாலும் மற்ற நிலையை எடுத்தாலும் எதில் வருகின்றது, அந்த சத்திரிய தர்மம் தான். தான் வாழ வேண்டும் என்று நம்ம வியாபாரமே செய்கிறோம், மற்றவர்கள் எப்படி போனாலும் நாம் பழைக்கணும் என்று இந்த சத்திரிய தர்மத்தை கொள்ள போகும்போது என்ன செய்கிறோம், நம்மை அறியாமலேயே நாம் வாழத்தான் நாம் பயன்படுத்துகின்றமே தவிர அந்த நீதி என்ற நிலைகள் அங்கே வருவதில்லை. ஆகையினால்தான் இதை போன்ற நிலைகளே மகாபாரத போர் என்ற நிலை வரும்போது இப்ப கௌரவர்கள் என்று நான் எதை எடுத்துக்கொண்டனோ அதன் உணர்வு வெளிப்படித்தான் பிறருடைய ஈவு இறக்கமற்று என்னை வளர்த்துக் கொள்ளும் தன்மைதான் இங்கே வருகின்றது. இதான் மகாபாரத போர் என்று நாம் நுகரும் உணர்வு எல்லாம் எதுவோ அதன் வழி வருகின்றது. ஆக நான் நல்லதை எண்ணினால் விடாதபடி இந்த கௌரவர்கள் என்ற நிலைகளை நம்மை வழிமறித்து நல்லதை எண்ண விடாதபடி நம்முடைய உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் நம்மை எப்படி இயக்குகிற நிலைதான் இங்கே காட்டுகின்றன. காரணம், மகாபாரத போரில் நாம் கண் கொண்டு ஒருவனை பார்க்கிறோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை அவன் உடலிருந்து வரக்கூடிய நுகர்கின்றது. அப்போ எதன் வலு வருகின்றதோ அர்ஜுனன் ஆகின்றது. அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கின்றான். இப்ப அவன் தீமை செய்கின்றான் என்ற உணர்வினை உபதேசிக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த தீமையை நீக்கும் வலிமையும் பெறுகின்றான். அதனால்தான் இங்கே அர்ஜுனன் குறிவைத்து எதுவும் தாக்கும் சன்மை பெற்றவன். ஆனால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ நம் உடலுக்குள் அதை ஊடுருவி அதை தீமையை செயல்படுத்தும் தன்மை பெற்றது. நகுலன் அது ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வன் சகாதேவன் அதன் உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. உருவாக்கிய பின் என்ன செய்து பீமன் அதன் வலிமையாகி விடுகின்றது நம்ம உடல்ல. அந்த வலிமையாகிவிட்டால் அதன் உணர்வு படி தர்மன் ஆகின்றது. ஆக எந்த தர்மன் தன்மை அதை தன்னுடைய நிலைகளிலே இயக்குகின்றான். சூது என்ற நிலை வரும்போதுதான் அது வீழ்ச்சி அடைகின்றது. ஆக சூதுக்குள் சிக்கிவிடுகின்றான். நல்ல உணர்வின் தன்மை பெற்றாலும் பிறருடைய சூதில் நாம் எப்படி சிக்கிவிடுகின்றது என்ற நிலை நமது ஆசையின் நிமித்தமாக நாம சூதாட்டம் என்பது இன்னைக்கு லாட்டரி சீட்டு வரும், நம்ம காசெல்லாம் கொடுத்து போட்டு தெருவில் நிற்கிறோம். இதே மாதிரி ஆசைப்படும் என்று புதையில் வருதுன்னு அவன்கிட்ட காசை கொடுத்து போட்டு இங்கே வந்துடுறோம். ஆகவே இதை போல எதன் உணர்வு நமக்குள் வலு செய்கின்றமோ இந்த ஆசையை நிமித்தமே நம்மை ஏமாறி ஆக்கின்றது. சிந்திக்கும் தன்மை இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நிமிடமும் மனப்போராட்டங்கள் நமக்குள் நடந்து மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றே தவிர இன்னைக்கு வழிவில்லை. கண்ணன் தான் வழி நடத்துகின்றான். ஒன்றை பார்க்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். அந்த ஆசை நிமித்தம் பெற வேண்டும் என்றும் அந்த உணர்வின் நுகர்ந்தது அதன் வழிதான் எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணத்தின் வழிதான் நாம் இயக்குகின்றோம் என்பதனை இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது மகாபாரத போர். ஆகவே கண்ணன் அது வழி நடத்தி செல்லுகின்றான். ஆகவே நமது கண்கள் எண்ணம் கொண்டுதான் கண்கள் உருவானது. ஆக கண்கள் கொண்டுதான் எண்ணங்கள் உருவாகின்றன. ஆக கண்கள் இல்லாத போது பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாகி அதன் உணர்வின் தன்மை கொண்டுதான் வாசுதேவன் சுவாசித்த உயிருக்கும் அது உருவாக்கக்கூடிய தன்மை பெற்று நாம் விரும்பிய உணர்வுகள் கொண்டு கண்கள் தோன்றியது. கண்கள் தோன்றிய பின் ஒன்றை பார்க்கின்றோம். அதன் உணர்வின் தன்மை நுகரை செய்து அந்த உணர்ச்சியின் தன்மை எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் கொண்டுதான் நம்மை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது. இது மகாபாரத விதக்கு. ஆக திரௌபதி என்பது நமது அகக்கண்ணாக இருக்கின்றது, நமது உயிர் புறக்கண்ணாக இருக்கின்ற நமக்கு. ஆக நம்ம கண் என்ன செய்து இந்த கண்ணனின் சகோதரி யார்? திரௌபதி. ஆகவே தன் உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் இருக்கும் புலனறிவு ஐந்துக்கும் அதன் உணர்வின் இயக்கம் எதுவோ அதன் வழி இயக்கி காட்டுவதே திரௌபதி என்ற நிலைகள் வருகின்றது.
ஆக இந்த இயக்கத்தின் தன்மை நல்லதை ஏற்றி உணர்வின் தன்மை உடலுக்குள் செல்லப்படும் போது அகங்காரம் என்ற உணர்வுகள் தன் உடாது தடுக்கப்படும் போது இந்த திரௌபதியை அவமதிக்கிறார் என்ற நிலைகள் இங்கே வருகின்றது. இதே போல நாம் இயக்கத்தின் உண்மையின் நிலைகள் மகாபாரத போர் எப்படி நடக்கின்றது, இன்று நாம் நடந்து கொண்டே உள்ளது, இதை நாம் எப்படி செயற்படுத்த வேண்டும் என்ற நிலையை நீங்கள் இதே போல ஒவ்வொரு நிமிடமும் இந்த மகாபாரத போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம். என்றும் ஏகாந்த நிலை என்றும் ஏகாதசி எதுவுமே எதிர்ப்பில்லாத நிலை அடைய வேண்டும் என்றால் தனுசு கோடி என்ற நிலைகளை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் தீமை என்ற நிலைகளை மாற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் வலுத்து அது உணர்வின் தன்மை தீமைகள் அடக்கி ஆக உயிரைப் போலவே உணர்வுகள் எல்லாம் ஒன்றி ஆகவேதான் இது கடைசி நிலையான தனுசு கோடி. எத்தனை கோடி உணர்வுகள் இருந்தாலும் இதன் வலுவின் தன்மை கொண்டு நஞ்சை வென்று என்றும் ஒளியாக மாற்றும் இந்த உயிரியேதான் கல்கி. ஒளி என்ற உணர்வு பெற்றது கல்கியானது. உணர்வின் தன்மை ஒன்றிணைந்து வலுப்பெற்ற நிலைகள் வரப்போது எதனையுமே ஒளியாக சுடராக மாற்றும் தன்மையும் எதனின் இருளை நீக்கும் சக்தி வருகின்றது. அதனால்தான் உயிரணு தோன்றி விநாயகர் தத்துவத்தில் மிருக நிலைகளிலிருந்து என்று மனிதனானவனோ அவன் முழு முதற் கடவுள். ஆக இந்த உணர்வின் தன்மை ஒளியாக உருவாக்கிவிட்டால் எல்லாவற்றும் ஒளிமயமாக உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றான். இதுவே கடவுள் என்ற நிலையும் உயிர் தோன்றி உணர்வுகள் பலவும் உருவாக்கினாலும் மனிதனுக்கு பெண் தான் முழுமை அடைகின்றது. ஆக நாம் மீண்டும் விஷயத்தின் தன்மை உணர்ந்தால் உடலின் அமைப்புக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். இதை போன்ற நிலைகள் நீங்கள் விடுபட்டு இன்று நாம் குருநாதர் காட்டிய நிலைகள் துருவ நட்சத்திரத்தின் ஆயுள்கால மெம்பராக இணைவோம். இல்லற வாய்க்கள் இருளை அகற்றுவோம். தொழிலின் நிமித்தம் வரும் தன்மை நஞ்சினை வெல்வோம். ஆக அருள் உணர்வு என்ற நிலையில் சீதா ராமன் என்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து ஆக இது விஷ்ணு தனுஷ் ஆக உயிருடன் ஒன்றி உயிராக இருக்கும் அதன் உணர்வை நமக்குள் நகர்ந்து நமக்குள் முன்னோர் உடல் பெறும் உணர்வின் தன்மை சிவதனுஷை வீழ்த்தி உடல் பெறாத நிலைகள் மாற்றி ஆக நமக்குள் அருள் என்ற உணர்வின் தனக்குள் கூட்டி பிறவியில்லா நிலைகளை அடைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த இதுகளை காலையில் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரை சொல்வாங்க. இது உண்மை நிலையா இருந்து நீங்கள் ஆயுள்கார மெம்பராக இணைந்தவர்கள் இப்போ நேரமும் செய்த உபதேசத்தை நீங்கள் சீராக உங்கள் குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டும். தொழிலின் நிமித்தம்னாலும் இதை கடைபிடிக்க வேண்டும். சிறிது நொடி தவறினால் நாம் பிறவியின் நிலைக்கே வருகின்றோம். இதை மாற்றியமைக்க நிலை சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தேடிய செல்வம் நம்மிடம் இல்லை. இந்த உடலை அழகா வைத்தாலும் இதனை பெறும். உயிரான ஈசன் வெளியேறிவிட்டால் உடலான சிவம் சபமாகி விடுகின்றது. ஆக நீசனாகி விடுகின்றது. உயிர் போய்விட்டால் அந்த உடல் சிவம் என்று மதித்தாலும் ஆக நீசன் என்ற நிலையே வருகின்றது. நம்ம வீட்டில் எவ்வளவு கோடி செல்வம் வச்சிருக்கட்டும், அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னு வச்சுங்க, ஒரு 10 நாளைக்கு வீட்டில் வச்சிருங்க பார்க்கலாம். ஒரு 10 நாளைக்கு 2 நாளைக்கு வச்சிருங்க. உங்களால் முடியுமா? முதல்ல மதித்தன் செல்வம் சம்பாதிச்சு கொடுத்தாங்க, ஐயோ நீசம் என்ற நிலையை முதல்ல இந்த சரீரத்தை அப்புறப்படுத்தியான்னு தான் சொல்றோம். இதே தானே நமக்கும். ஆக நாம் எந்த உடலுக்காக வேண்டி நாம் இந்த நிலையை செய்கின்றோம்? ஆக நாம் பேரொருளை பெற தவறக்கூடாது. எனக்கு குருநாதர் காட்டெல்லாம் அலையச் செய்து ஒவ்வொரு தாவர இனத்தை நுகரச் செய்து மற்ற உயிரினங்களை நுகரச் செய்து அந்த உணர்வு உனக்குள் எப்படியாவது என்றும் நகர்த்துக்குள்ளும் போது இந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய மிருகங்களையாவது அவங்களை எண்ணி அதே உணர்வு எடுத்துட்டு நம்மளை ஒன்றும் செய்யறதில்லை. ஆனால் இங்கே நாட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா மனிதன் அந்த ஆசை வரப்போகும்போது அதை கட்டிலும் மிருகத்தன்மைகள் எவ்வளவு இருக்குது பார். இறக்கமற்றுக் கொள்வதும் தன்னுடைய ஆசை நிலை வரப்போகும்போது இல்லை என்ற நிலையில் வந்தாலும் எப்படி இங்கே அசுர உணர்வும் மனிதனிடத்தில் செல்லும். ஆனால் மிருகங்களை நம்பலாம், ஆனால் மனிதனை நம்ப முடியும். ஆசை என்ற நினைவு வந்தால் நம்மகிட்ட செல்வம் இருக்குன்னு இப்போ ஒரு நொடியில் அண்ணா கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு நினைச்சோன்னா இவனை கொண்டு தயங்காமல் எடுத்துட்டு போயிடும். ஆனால் மனிதனை நம்ப முடியல. இந்த மாதிரி உணர்வுகள் தான் இருக்கின்றதை தவிர நான் மனிதனுடைய நகரத்துக்குள் எனக்கு பயம், ஆனால் காட்டுக்குள்ள பயம் இல்லை என்ற நிலையை அங்கே காட்டுறார். காரணம் ஒவ்வொரு உணர்வுகளையும் இங்கே மனிதனுடைய ஆசை நிமித்த வரப்போகும்போது அதிலே தான் அவனுடைய வேதனை என்ற உணர்வு உருவாக்கப்பட்டு மீண்டும் ஆசை நிமித்தவே அவன் நரகம் செல்லுகின்றான். ஆகவே இந்த ஆசை என்ற உணர்வு தவிர்த்து அந்த ஆசை எந்த ஆசையா இருக்கணும், ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற ஆசையும் தீமை என்ற நிலையில் நமக்குள் நுகராத தன்மையும் நம் குடும்பத்தில் அருஞானிகள் வளர வேண்டும் என்ற நிலையும் வருதல் வேண்டும். இதை போன்ற ஒவ்வொரு தியான வழி அன்பர் குடும்பங்களிலையும் நீங்கள் இன்னொன்று செய்து பழக வேண்டும். அந்த குடும்பங்களில் கருவாகிவிட்டால் அந்த தெய்வீக குடும்பமாக மாறும்.
அகசியன் பெற்ற பேரருளும் அகசியன் துருவான நிலையும் அவன் துருவனத்தின் நிலையம் அகண்ட அண்டத்தையும் அறிந்த நிலையும் ஆக இந்த துருவ நட்சத்திரமான இந்த நிலையும் அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை பற்றி உலகை இருளை நீக்கி உலகை காத்திடும் அறிஞானியாக வர வேண்டும் என்று இந்த குடும்பத்தில் அந்த விரதங்கள் இருந்தே ஆக வேண்டும். காலை 4 மணிக்கெல்லாம் இதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவரெல்லாம் இருக்கிற மட்டுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற உணர்வின் தன்மை உருவாக்கும் ஞான குழந்தையாக உருவாக வேண்டும் என்று நாம் உருவாக்கினால் அடுத்து விஞ்ஞான உலகிலிருந்து பேரழிவில் இருந்து இப்ப நாம் எடுக்கும் தியான வழியில் அந்த கருவிலே வளர்ற குழந்தையை இதை வெல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்ததாக வரும். அப்போது உங்களுக்கும் இந்த தீமைகள் அகற்றி உங்களை பிறவில்லா நிலை அடையக்கூடிய செய்தியும் உங்க வாழ்க்கையில் இன்று பேரின்பம் பெறக்கூடிய நிலையும் அந்த கருவிலே வளர்ந்து வளர வளர பின் அவன் வளர்ச்சி பெற்று பிறந்த பிற்பாடும் உங்க குடும்பத்துக்கு பேரின்ப பெருவாளான நிலையை உருவாக்குவதும் உலகையும் நல்வழிப்படுத்தும் நிலை வரும். அதனால ஒவ்வொருத்தரும் காலையில இந்த குடும்பத்துல கருவுறுதலாச்சுன்னா சண்டையோ சச்சரவோ சலிப்போ வெறுப்போ வேதனை இந்த வார்த்தையெல்லாம் சுத்தமா நிறுத்தி விடுங்க. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெறணும். அகசியன் பெற்ற அகண்ட அண்டத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெறணும். உலகை இருந்து மக்களை மீட்டும் அந்த அருஞானியாக வேண்டும். தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற எண்ணம். ரோஜா பூ 2 தேனு குங்குமப்பூ இதை போட்டு வைத்து அது கூட 2 கல்கண்டு இதையெல்லாம் போட்டு இதை அந்த கர்ப்பிணிக்கு இந்த தியானத்தில் வைத்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது பெற வேண்டும் என்று நீங்கள் கொடுங்க. ஆகவே அந்த குழந்தைகள் வளர வர உங்க குடும்பத்தில் சாபலைகளோ தீயலைகளோ வேதனைகளோ பூர்வ ஜென்ம வினைகளோ இருந்தாலும் இது நீங்கும். அவன் அருஞானி ஆகிறான். அவன் துணை கொண்டு நம்மை எளிதில் நாம் இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் பிறவியில்லா நிலை அடையலாம். என்றும் ஏகாந்த நிலை அடையலாம். இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடமையாக வைத்து உங்க குடும்பத்தில் இதை போல செய்து வாருங்கள். அதில் நீங்க அற்புதத்தை காணலாம். எத்தகைய சாபலைகள் இருந்தாலும் அதன் எல்லாம் செல்வம் எல்லாம் இருக்கும். அந்த சாபலைகளால் ஒவ்வொரு குடும்பங்களையும் எத்தனையோ நரக வேதனைப்படுவார்கள். ஆக அந்த பணம் இருந்தும் வேதனைப்பட்டு அந்த வேதனையின் உணர்வில் தான் வெளியிலே செல்லப்படும் போது அந்த வேதனை உலகத்திற்குத்தான் அவங்க செல்கின்றன. அந்த சொர்க்கலோகம் என்ற நிலைகளுக்கு போக முடியாது. சொர்க்கம் என்ற நிலையில் வர வேண்டும் என்றால் இப்ப நாம் சொன்ன முறைப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் பெயர்களை பெற்று நமக்குள் இதை சொர்க்க லோகமாக்கி உடலை சொர்க்க வாசலாக நாம் உயிரை வைத்து அதன் வழி நாம் சொர்க்கம் அடைதல் வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உறுதிப்படுத்தி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யும்.